யாரு? லாரா தத்தா. நான் மாப்பிள்ள வந்திருக்கேன். ஐயோ நீயா? இங்க ஆம்பளைங்கள வரக்கூடாது. அதனாலதான் இப்படி பொம்பளை கெட்டப்ல வந்திருக்கேன். எப்படி இருக்கு என் கெட்டப்பு? ரெண்டும் கலந்துருக்கு. அதான் 9 மணிக்கே வந்தேன். அன்னைக்கு நான் கொடுத்த ஆரஞ்சு மிட்டாயை கண்ணுல குடுத்தியா? கொடுத்தேன். அதுவும் நல்லா திருப்பி குடுத்துச்சு வாங்கினேன். இந்த பாரு, ஆரஞ்சு மிட்டாயை வாயில வச்சா அது ஒண்ணும் மனசை இழக்காது, வயிற்றை தான் போய் கலக்கும் நல்லா. நீ அவர் மனசை இழக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. அதுக்கு நான் என்ன பண்றது? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஊத்தாப்பம். ஏன் குழி பண்ணி ஆரம்பிச்சு சொல்லேன். இந்த பாரு, நம்ம கோயில்ல என்ன விசேஷம்? அம்மன் கோவில்ல திருவிழா. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டபுளுண்டு மஞ்சள், டபுளுண்டு சந்தனம், ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து உள்ளுக்குள்ள பிஸ்லரி வாட்டர் விட்டு நல்லா கலக்கி மனசுக்கு பிடிச்சவங்க மேல ஊத்துவாங்க. அது எனக்கு தெரியும். கள்ளி இல்ல, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். நீ மஞ்சள் தண்ணியை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இரு. உன் கண்ணனோட மனசை இந்த மாப்பிள்ள திருட்டு சாவி போட்டாவது திறப்பான். நிஜமா? நிஜமாவா? உன் மேல சத்தியமா? ஓகேயா? அப்ப நான் வரட்ட. எப்படி இங்க இருந்து யார் கண்ணிலும் படாம போவேன்? அத பத்திலாம் நீ கவலைப்படாத. இந்த அக்கா தோல்ல கையா போட்டுக்கிட்டே போயிருவேன். வரட்டா? வாக்கா அப்பே பிடிச்சு குத்த வச்சுக்கிட்டே இருக்க. வாய பாத்து போ. எப்படி போவோம்? மேனேஜரே, என்ன கலக்குற? மஞ்சளும் சந்தனம் நிறைந்த டீகோ டர்மரிக் வேனிஷிங் கிரீம். இதெல்லாம் மாட்டுக்கு கொடுக்காதப்பா, அதுகளுக்கு இருக்கிற கிளாமரே போதும். ஆமா, ஒண்ணு மும்தாஜின்னு ஒண்ணு ஷக்கீலா. கிளாமரை பத்தி பேசுறேன். இது மாட்டுக்கு இல்லையா, பயகரா மிக்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு பிரம்மச்சாரி காளைக்காக. இது கொடியில கிடந்தா என்ன, உன் மேல கிடந்தா என்ன? இதை வச்சுக்கோ. என்னது? உள்ள கையை விட்டு பாரு. பொடி பொடின்னு நீங்க எவ்வளவோ வீட்டை விட்டு விரட்டியும் அது போகாம இருந்தப்பவே நான் டவுட் பட்டேன். என்ன டவுட்? அதான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் முதலாளி. என்ன பார்த்த? அதான் அந்த பொண்ணு உங்க மேல மஞ்சள் தண்ணிய புசு புசுன்னு ஊத்து, நீங்க குசு குசுன்னு நினைஞ்சு ஐயோ மசாலா கோழி மாதிரி ஆயிட்டீங்களே முதலாளி. அப்பா, எப்படியோ அந்த தாடிக்கு ஒரு ஜோடியை சேர்த்தாச்சு. அப்படியே அந்த பாடிக்கும் அந்த லேடியை சேர்த்து விட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ, டபுள் எம்ஏ படிச்சுட்டு கடைசியில இந்த தொழில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏய் கள்ளி, நீயும் கலக்குறியா? அடிக்காதீங்க முதலாளி. ஓ ஏய் ராக்காய் மூக்காய் நாக்காய் காத்தாய் வாலாய், எல்லாருக்கும் 5 நிமிஷம் டீ பிரேக். கிளம்புங்க போங்க, குயிக் குயிக். 5 நிமிஷம் கழிச்சு தான் வரணும். எஸ். என்னது? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி நிக்கிற? ஆமா, நான் மகாராஜா தான். ஏன்னா நீ தான் என்னுடைய மகாராணி. யாரும் பாத்துற போறாங்க. சீக்கிரம். என்னது? எதுக்கு தயங்குற? அதான் நம்ம 2 பேருக்குமே தெரியும்ல. சீக்கிரம் சீக்கிரம். என்ன? சரியான டியூப் லைட் நீ குடு, நானே ஊத்திக்கிறேன். ஐயோ, அரச்சி, கழனி தண்ணி தலையில ஊத்திக்கிட்ட. உனக்கு என்ன பைத்தியமா? நான் மஞ்ச தண்ணின்னு நினைச்சேன். போய் மாட்டு தொழுவத்தில் நில்லு, அதுங்க நக்கவாது செய்யும். உங்க வீட்டு டிஃபனை விட நல்லா இருக்குதே, இதுல புண்ணாக்கு கலந்தீங்களா? அதான் நிறைய மண்டையில இருக்கே. எழுதுறா, ஒழுங்கா எழுதுங்க. புரிஞ்சுதா? சரி, போங்க போங்க போங்க. கண்ணத்தா, என்ன பண்றப்பா?
உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம். நம்ம வீட்ல கூடிய சீக்கிரம் கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு தாசன் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சங்கீதா விஷயம் தானே? எனக்கு தெரியும். எப்படி தெரியும் பாக்குறியா? அது ஒரு கம்பார் சிடி சங்கர். ஒரு சருகு எல்லாம் செஞ்சா போதும், கமா புலி ஒண்ணு விடாம எங்கன்னு சொல்லுவான். அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சிப்பொடி ஏய், சீப்பொட்டி 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 சிம்லா போவாலி. அது தெலுங்கு லேட்டஸ்ட் டியூன். அதான் பல்லவியை பாடி பார்த்தேன். என்னடா நைட்ல தெலுங்கு டியூனு? சீப்போடா சீப்போடின்னு. சாரி முதலாளி. போடா. அதான் சரணம். சீப்போட்டா 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 சப்போட்டா காவாலி. எங்க அவன்? அக்கறை ஆ? உள்ள திருட்டு ராஸ்கல். தாசா, தாசா. கண்ணனே, தாசனால நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு அந்த பொண்ணுகிட்ட நிறைய ஆசையை வளர்த்துட்டாரு. சங்கீதா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. ப்ளீஸ் நீ சரின்னு சொல்லு. ப்ளீஸ். ஏமா, அவன் விருப்பத்துக்கு எதிரா ஏதாவது செஞ்சிருக்கேனா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எங்க அந்த திருட்டு ராஸ்கல்? தாசா, டேய். டேய், அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. நீ ரொம்ப கிளாமரா திருட்டு ராஸ்கல். அடிக்கல. அத நான் சொல்லப்பா, அவ தான் சொன்னா. சங்கீதா நீ ரொம்ப கிளாமர்னு. அவ எப்ப பார்த்தா என் கிளாமர? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா குளத்துல குளிச்சீங்கல்ல, அப்ப பாத்துருப்பா. பாத்துருப்பா. உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய திருப்பி வந்து கொடுக்குறேன். முதல்ல அவள் போய் பார்த்து வரேன். புது பொண்ணு இல்ல. அப்ப இருந்த நிலைமையில அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மனசுல இருக்கிறத முகத்தை பார்த்து சொல்லணும். தைரியமா சொல்லணும். அப்படி சொல்றவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் வாழ்க்கையில விளையாடிட்டுமேங்கிற குற்ற உணர்வு என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு இப்படி ஒரு நல்ல முடிவு வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த வீட்டோட சாவி. இது வெறும் சாவி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட கௌரவம். இனிமே நீதான் இதை காப்பாற்றணும். உமா, நீ அவுட். கண்ணு பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். ஹலோ, இனிமே நீ எதுக்கு அழக்கூடாது. என் கண்ணனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவ இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி. நீ உத்தரவு போட்டா போதும், நானும் இவனும் இனிமே எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு பிடிச்சிருவோம். நல்லா இருக்கீங்களா? ஏய், என்ன? உங்க அப்பா எங்க? எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு அவர்கிட்ட சம்மதம் கேட்க போறேன். ஐயோ வேண்டாம். வேண்டாம்னு திரும்பி போறேன். ஐயோ கண்ணா கண்ணா. என்ன? உங்க அப்பா கிட்ட சம்மதம் கேட்கணுமா வேண்டாமா? எங்க அப்பா இங்க இல்ல, மார்க்கெட்டுக்கு அப்ப போயிருக்காரு. மார்க்கெட்ல போய் கேட்டுக்கிறேன். கண்ணா கண்ணா வேண்டாம் கண்ணா. மீனாட்சியுடைய விஷயம்னா நீங்க எங்கிட்டயே பேசலாம். இவ விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது அவர் இல்ல, நான் தான். சின்ன வயசுல இருந்தே வாசப்பட்டது ஒன்ன மட்டும்தான். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ உன் கூடவே வந்துருவா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த நரகத்துல இருந்து இவளுக்காவது ஒரு விடுதலை கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது ஒண்ணு போதும். இந்த விஷயத்த உடனே போய் தாஸ் கிட்ட சொல்றேன். அவனுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் வருவேன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. வரேங்க. சரி. கண்ணா கண்ணா. என்ன? கண்ணா, எங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல உங்க ஃப்ரெண்ட் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்படி அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டானா நீ என் பின்னாடி சுத்தி வாழ்க்கையை கெடுத்துக்காத.
தாசனுக்கு பிடிக்காத எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஐயா சாரி, தூங்கிட்டேன். ஐயா கூப்பிட்டதுன்னா ஆ? ஓ நீயா? முத்தனே, நேத்து ராத்திரி ஆரம்பிச்சவருங்க விடிஞ்சது கூட தெரியாம குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏய் என்னடா இது கொண்டாட்டம்? டேய், இந்த காதல்ங்கிற கருமாந்திரம் இருக்க, ம். அது ஒரு தடவை தான் வரும், ஒருத்தர்கிட்ட தான் வரும். அந்த ஒருத்தர் ஆகணும்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் வேணும். ம். ஆ, ஆமா ஆமா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். வா ஆ. எங்க? வா. டேய், ம். நீ ரொம்ப கிளாமர்ரா. உனக்கு என்னடா குறைச்சல்? நீயும் நல்ல கிளாமர் தானடா. நான் கருப்பாச்சேடா. ஏய், இந்த ஊரே பொங்க வச்சு கும்புற கருப்பன சாமி கருப்பு தாண்டா. இந்த உலகத்துல கருப்பு தாண்டா ரொம்ப அழகு. சத்தியமா? சத்தியமா. அம்மா மேல சத்தியமா? அப்பா மேல சத்தியமா. சுமாரா. ஏய் போதும்டா, நம்ம என்ன பொண்ணா பார்க்க போறோம்? ஒண்ணுதான்டா பார்க்க போறான். எது? பொண்ணு பார்க்கவா? ஆமாண்டா, நீ ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சல, அதே மாதிரி நானும் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவளை பிடிச்சிருந்தா தூக்கிட்டு வந்துடலாம். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பாப்பேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேப்பேன், அவ சிரிச்சா சிரிப்புல கெட்டி மேலம் கொட்டி போடுவேன். ஐயா 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 பாபு. அண்ணே, ஆ? இது என்ன ஃபேன்சி ட்ரெஸ்ஸா? சிப்படி, இது என் சொந்த ட்ரெஸ். அம்மா, என்னாச்சு எங்க அண்ணனுக்கு? நாங்க பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்கவா? ம். நான் அவனுக்காக ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சேன் இல்லையா, அதே மாதிரி அவன் எனக்காக ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பொண்ணு என்ன பார்த்தவொடனே அப்படியே அசந்து போக வேணாமா, அதான் கொஞ்சம் கிளாமர் ஆயிட்டேன். அதுக்காக இந்த கோமாளி வேஷம் ஒண்ணும் வேண்டாம், சாதாரண ட்ரெஸ்ஸே போதும். எந்த பொண்ணுக்கும் என் தாஸ் அண்ணனை பிடிக்கும். பொண்ணை காட்டுல வச்சா பாக்குறது? இப்படியும் பார்க்கலாம். பொண்ணு என்ன காட்டுவாசியா? ஏய், அதான் நான் சொன்ன பொண்ணு. பேர் என்ன? மீனாட்சி. என்ன பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க. என்ன சொன்ன? என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னடா இது? லவ்வா? ஆமாண்டா, கொஞ்ச நாளாவே இருக்கு. ஆ. அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் உன்கிட்ட சொல்லல. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. அவ தேவராஜோட பொண்ணு. நீ தேவராஜோட மவளா? ஆமா. இவ்வளவு முட்டாள போயிட்டியாடா? இது நாடகம். ஒன்னே எண்ணி பிரிக்க முடியலங்கிறதுக்காக இவ்வளவு எங்க அப்பனை சேர்ந்து நடத்துற நாடகம் கிடையாது. எங்க அப்பா கிட்ட சொல்லு, காதல் கதை எந்த வயசுல வந்தாலும் நாங்க இதுக்கு மயங்கர மாட்டோம் போய் சொல்லுவோம். விடா, இது நடக்காது, எனக்கு பிடிக்கல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.